everyone, this is Nandini. Welcome back to our channel. So today it's day 2 of Margali. Thank you so much. இது நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்குது பூஜை பண்ணது, நம்ம லைவில் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து திருப்பாவை சேன் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே லைவில் ஒரு நாள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஆல் தி 30 பாசுரம்ஸ் வந்து சேன் பண்ணலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ணருக்கு ஆண்டாளுக்கு போடுற வஸ்திரம் எல்லாமே வந்து ரெடி, அர்ச்சனைக்கான ஃப்ளார்ஸ். ஸோ இப்போ வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இனிமேல் வர டேஸ்லலாம் நம்ம பெரிய லட்டு கிருஷ்ணருக்கு வந்து பண்ண மாட்டோம். குட்டி கிருஷ்ணர் ஆனால் ஆண்டாள் அம்மாவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அர்ச்சனைலாம் பண்ணி இன்றைக்கான பாசுரம்லாம் வந்து படிக்கலாம். அண்ட் எனக்கு நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா திருப்பாவையில். என்னோடய காலேஜ் டேஸில் தான் அந்த மோஸ்ட் ஆஃப் தி ஹாப்பி மெமரிஸ். நான் ஒர்க் பண்ண டைமில் ப்ளஸ் படித்த டைமில் அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. முடிஞ்சு அடுத்தது வந்து வஸ்திரம்லாம் சாத்திடலாம் சுவாமிக்கு. ஸோ எனக்கு என்ன ஹாப்பி மெமரி திருப்பாவை கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் பேக்கில் இருந்தால் நான் திருப்பாவை வந்து ரெகுலராக மார்கழி எல்லாத்துலேயுமே 3-4 இயர்ஸ்லேருந்தான் நான் வந்து ரெகுலராக எல்லா மார்கழி 30 டேஸுமே வந்து சேன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நான் இன்ஸ்டாவில் வந்து கிருத்திகாக்கா பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நாராயணியமும் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து வேறு எங்கேயாவது எந்த காலேஜ்லேயாவது இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இருக்கா என்னன்னு தெரில. பட் எங்கள் காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா மார்கழியில் வந்து திருப்பாவை வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் எவ்ரிடே வந்து கீழே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். எல்லோரும் மார்னிங் கொஞ்சம் ½ அன் ஹவர் முன்னாடியே போய் அங்கே அசம்பிள் ஆகிடுவோம். ஸோ அசம்பிள் ஆனதுக்கப்புறமா அன்னன்னைக்கோட பாசுரம் மட்டும், அதாவது இன்றைக்கி செகண்ட் டேவோட பாசுரம் ப்ளஸ் திருவம்பாவையில் சிவபெருமான் மேலே எழுதியிருப்பாங்க இல்லையா, அதோட அந்த அன்னைக்கான பாசுரம் மட்டும் படிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஒரு நெய்வேத்தியம் யார் வேணாலும் கொண்டு வந்துருக்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அவங்க காலேஜே வந்து சிம்பிளாக ஏதாவது நெய்வேத்தியம் எல்லாமே பிரசாதமாக தருவாங்க. யார் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம். பிஃபோர் தி காலேஜ் டைமிங்ஸ், அதாவது காலேஜ் டைமிங் 9:30க்குன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 9 o'clockலேருந்து இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ தட் அன்னைக்கோட பாசுரம் சொல்லிட்டு அன்னைக்கோட பாசுரமோட மீனிங்லாம் வந்து சொன்னதுக்கப்புறமா தீபாரதனை ஆகி எல்லாத்துக்குமே பிரசாதம் தான் கிடைக்கும். ஸோ இது நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கும்போது 2 இயர்ஸ் கண்டினியூஸாக வந்து இதுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லேட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து எவ்ரி ஃப்ரைடே மேலே ஒரு ஹால் இருக்கும். அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சேன் பண்ணுவோம். வேணுங்கிறவங்க வந்து சேன் பண்ணிக்கலாங்க. இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மேமை வந்து எங்கள் காலேஜில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு. அந்த மேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபவுண்டரோட பர்த்டே அன்னைக்கு மாதம் வந்து சேன் பண்ணுவாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபவுண்டரோட ஆனிவர்சரி, அதாவது டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு சேன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த மேம் வருவாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து அந்த ஒரு ஹால் இருக்குன்னு சொன்னீங்களா, அங்கே வந்து யார் வராங்களோ இல்லையோ அந்த மேம் மட்டும் வந்து உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், நாராயணியம் இதெல்லாமே சேன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்குமே போவோம். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு அந்த டைமில் ஏதாவது கிளாஸஸ் இருந்தாலுமே வேறு அவங்களோட இதுக்கு வராதவங்களோட வந்து மாற்றி விட்டுட்டு போய் சேன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நேற்று கூட நானும் எங்களோட ஹெச்ஓடி மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு பேசியிருந்தோம். இப்போ இந்த மார்கழி வந்தாலே வந்து ஜிவிஜியோட அந்த குட் ஓல்ட் டேஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ஃபான் மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரில வேறு எங்கேயாவது காலேஜஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. நான் வந்து நினப்பேன் ஃப்யூச்சரில் நம்ம வேறு எங்கேயாவது காலேஜுக்கெலாம் போனாலுமே இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லணும். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்து வரணும் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த காலேஜில் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அந்த காலேஜ்லேயே ஒரு எவ்வளோ வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா UG 3 இயர்ஸு,
பிஜி 2 வருஷம். அடுத்தது வந்து நான் ஒர்க் பண்ணதும் வந்து அங்கேயே தான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஜிவிஜிக்குள்ளேயே. அங்கே எவ்ரி நூக் அண்ட் கார்னர் எனக்கு வந்து தெரியும். எங்கேயுமே போல யூஜி பிஜி அங்கேயே பண்ணேன். லேட்டர் அங்கேயே வந்து ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு நினச்சோன்னே டக்குன்னு தான் ஒரு முந்தானத்தையும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, மார்கழி வந்தாலே எனக்கு ஜிவிஜி டேஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே போயிட்டு அதை சேன் பண்ணி அது ஒரு மாதிரி சச் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங்கே வந்து ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும் காலேஜில். அதுக்கப்புறம் போய் கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த டைமில் நடந்தது எல்லாமே. ஸோ இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மெமரி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மார்கழியில் வந்து எல்லா நாளுமே உடுமலை திருப்பதிக்கு வந்து மார்னிங் 5 o'clock வந்து திருப்பாவை சாண்டி நடக்கும். 5 o'clock வந்து விஸ்வரூப தரிசனம், ஃபாலோட் பை அப்படியே ஃபுல்லாக பிரகாரம்லாம் சுற்றி வந்து திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை எல்லாமே வந்து சொல்லுவோம். கரெக்டாக 6-6:15 வந்து முடியும். இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த 1 hour வந்து அப்படியே எங்கேயோ சொர்க்கத்துலேயே வைகுண்டத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் இங்கே வந்து மிஸ் பண்ணுறேன். இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த மார்கழி வைப்ஸ்லாம் வந்து அங்கே சூப்பராக இருக்கும். இங்கேயுமே இருக்குது பெருமாள் கோயில். போகணும் ஒரு நாள். அங்கேனா வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நானே வண்டி எடுப்பேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் ஒத்து வரணும். சீக்கிரமாக நம்ம அங்கேயும் போயிட்டு ஒரு vlogs வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இங்கே இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆண்டி சொன்னாங்க, நாராயண்பூர் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அங்கே வந்து திருப்பதியோட அமைப்புலேயே வந்து பெரிய பெருமாள் வந்து ஒருத்தர் இருக்காராம். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் மார்கழியிலே இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஒரு நாள் மார்கழியில் அங்கே போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு. ஸோ சீக்கிரமாக நம்ம அங்கேயுமே வந்து போகலாம். ஸோ சுவாமிக்கும் வஸ்திரம் சாதியாச்சு. ஸோ இது பின் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும். கரெக்டாக வந்து பின் பண்ணிடுறோம். சூப்பராக பின் பண்ணியாச்சு. ஸோ கிருஷ்ணர் நம்ம 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இனி நான் இங்கே பூஜை மேடை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எகெயின் உங்கள்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes டைம் கொடுங்க. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளபல்வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். ஸோ இன்னைக்கான பாசுரம் படிச்சிடலாம். செகண்ட் பாசுரம் இன்னைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊலி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெரித்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கஞ்சை தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். தூமணி மாடத்துச் சுற்றும் விலகெரிய தூமம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதொரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் தளறிய சென்று செருச் செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேப்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கனைத்திலங்கற்றருமை கன்று கிணங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீலனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். ஈத்தாய் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய்.
புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கரைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கன்னியாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றலையேன் மீன் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றொழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயாயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயா சிறுமியரோ முக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோர் எம்பாவாய். 23rd பாசுரம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் கூட சைடில் போட்டிருந்துருப்பேன் மை மோஸ்ட் ஃபேவரட் பாசுரம்னு. ஸோ அந்த பாசுரத்தை வந்து இப்போ நான் சேவிச்சுட்டு எனக்கு ஏன் அது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்கிறேன். மாரி மலைமுழஞ்சல் மண்ணிங்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய். ஸோ சில பாசுரம்ஸ்லாம் மட்டும் 2 times சேவிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாசுரமும் 2 times. செகண்ட் டைமே சொல்லிட்டு நான் ஏன் ஃபேவரட்னு சொல்கிறேன். மாரி மலைமுழஞ்சல் மண்ணிங்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய். ஸோ இதை லாஸ்ட் லைன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவை. அதாவது இப்போ நம்ம ஒவ்வொன்றும் எல்லாரும் வேண்டிட்டு போய்ப்போம். எனக்கு வந்து இந்த காலேஜில் வந்து எனக்கு சீட் கிடைக்கணும், எனக்கு வந்து நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், எனக்கு நான் ஹாப்பி ஃபேமிலி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அது வேணும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த விஷயம் நல்லதா கெட்டதா, அந்த விஷயத்தோட தான் நமக்கு நல்லது வரப்போதா இல்லை கெட்டது ஏதாவது வரப்போதாங்கிறது we do not know. பட் நம்ம நார்மல் ஹியூமன்ஸ்னால நம்ம எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு. பட் இந்த பாசுரத்தோட லாஸ்ட்ல என்ன சொல்லணும்னா யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய். நான் ஒரு காரியம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் இல்லையா, அது நான் கேட்டோன்னாலும் நீ வந்து எனக்கு கொடுத்துட வேணாம், ஆராய்ந்த அதை ஆராய்ஞ்சு எனக்கு அது நல்லதா, அதை எனக்கு கொடுக்கறனால எனக்கு வந்து நிறைய நல்லது நடக்க போகுதா, எனக்கு அது நான் தகுதியானவளானா அதுக்கு அப்படிங்கிறத எனக்கு ஆராய்ஞ்சு கூட அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். நான் எப்பயுமே வந்து மார்லி டைமில் டெய்லியோ பிக்சர்ஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். அது கீழே வந்து நான் போடுற கேப்ஷன் வந்து இதாக தான் இருக்கும், யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவை. நானும் அதை நினைப்பேன். நான் ஏதோ கேட்குறேன் உங்ககிட்ட, அது எனக்கு தெரியாது, பட் நான் கேட்குற விஷயம் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீ ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்த ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் கொடுத்தா எனக்கு ஃப்யூச்சருக்குலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு நீயும் எனக்கு வந்து கூட அப்படிங்கிற மாதிரி தான்.
ஸோ எவ்ரி டைம் when I chant this பாசுரம் எனக்கு அந்த லைன் சொல்லும்போது அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோர் எம்பாவாய் அப்படிங்கிறத. ஸோ இதனால தான் இந்த பாசுரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு பாசுரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூடாரவல்லி அன்னைக்கு சேவிக்கிற பாசுரம். ஸோ அதையே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூடாரவல்லி அன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம பேலன்ஸ் பாசுரம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். ஸோ 28 பாசுரம் வந்து நம்ம சாண்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன்று நான் சொன்ன மாதிரி அது சாற்று முறை பாசுரம். ஸோ லாஸ்ட்டாக நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு நம்ம தீபாவளி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த சாற்று முறை பாசுரம்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ நைவேத்தியம் ஆல்மோஸ்ட் ரெடி. வெண்பொங்கல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கண்ணாடியெல்லாம் காமிச்சிட்டு வழக்கம் போல் உங்களுக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டு பல்லாண்டெல்லாம் பாடி சாற்று முறை சொல்லிவிட்டு இன்றைக்கோட பூஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதாவது கிருஷ்ணருக்கு எப்பயுமே நைவேத்தியம் வைக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து துளசி போடணுமா. துளசி போட்டிருந்தா தான் அவர் வந்து ஏற்றுப்பாராம். ஸோ இப்போ இருந்து ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் திஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்காங்க கிருஷ்ணர், நம்ம லட்டு கிருஷ்ணர், அதுக்கப்புறமா குட்டி கிருஷ்ணர், ஆண்டாள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. கிருஷ்ணரோட ட்ரெஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரெட் இவரோடது. அழகாக இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்
மல்லாண்ட தென்தோல்மணி வண்ணா உன் சேவடி செவ்வை திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வரிவாய் நின் வளமார்பெழல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவா சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹ பிரியங்காந்தாய கல்யாணே ஸ்ரீநாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீயவாத்மனே சக்கரவர்த்திதனுஜாய சர்வோமாய மங்களம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரேயர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து மனசார வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த தனுர் மாதம் இந்த மார்கழி வந்து வெரி 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 ஆஸ்பீஷியஸ். ஸோ நம்ம என்ன வந்து நியாயமாக நம்மளோட கோரிக்கைகள் மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே நல்லா வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு பர்சனாக நம்மளுமே எவால்வ் ஆகிருப்போம். நம்மளோட வேண்டுதலும் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ நீங்களும் எல்லாமே உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வச்சுருங்க. செகண்ட் டே ஆஃப் மார்கழி பூஜை வந்து சூப்பராக பண்ணியாச்சு. திருப்பாவையுமே எல்லா பாசுரம்ஸுமே சாண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கோட பாசுரமோட லைக் நாட் ஃபுல் மீனிங் நான் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பாசுரமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த பாவை நோன்பு இருக்கிறது, இந்த திருப்பாவை வந்து சாண்ட் பண்ணி சில பேர் வந்து பாவை நோம்பாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம விரதம் எடுக்க போகிறோம், ஒரு பூஜை இருக்குன்னா சில சர்டைன் ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பாவை நோன்பு பாவை விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத ஆண்டாள் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மையிட்டு எழுதோ மலரிட்டு நான் முடியும், மையெல்லாம் நான் இட்டுக்க மாட்டேன். அதாவது வந்து இந்த மாதம் வந்து உன்னை செலிப்ரேட் பண்ணுறக்கும் உன்னை வந்து ரொம்ப நாங்கள் இது பண்ணுறக்கும் தான் மாதமே தவிர என்னெல்லாம் நான் அலங்கரித்து பெருசாக இது பண்ணிக்கணும். மலரிட்டு நான் முடியும். ஸோ நான் மலர்லாம் இதை வச்சுக்க மாட்டேன், பூக்கிற மலர்கள் எல்லாமே உனக்கு தான். அதாவது அதுலேயும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலரிட்டு நான் முடியும், நான் வச்சுக்க மாட்டேன், நீ ஏன் வச்சு விட்டேன்னா நான் வந்து வச்சுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆண்டாள் கூட போன அந்த ஆயப்பாடியில் இருக்க எல்லா பெண்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட் வந்து நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. நெய்லாம் நான் சாப்பிட மாட்டேன், பால்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். பிகாஸ் நமக்கு தெரியும் அங்கே ஆயப்பாடி பிருந்தாவன்லாம் வந்து பசுலாம் வந்து எப்படி இருக்கும், அங்கே வந்து ஃபேமஸே வந்து பால் தயிர் வேணாம் தான். பிகாஸ் கிருஷ்ணருக்கு வந்து அதான் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதம் நான் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நாட்காலே நீராடி, காலையிலே நேரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் உன்னை வந்து சேவிக்கிறதுக்காக நான் வந்து வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி உய்யுமாறு நீ உள்தேனோ வெம்பாக. ஸோ இந்த பாசுரம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முடிஞ்சளவு வந்து நிறைய தான தர்மங்கள் எல்லாமே வந்து பண்ணணும். இந்த தனுர் மாதம் அந்த மார்கழி மாதத்துலேயே வந்து மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது யாராவது முடியாதவங்களுக்கு வந்து செய்யலாம். இல்லை கோயிலில் வந்து பூஜைக்கு வந்து இப்போ இந்த மார்கழி பூஜைனே வந்து கோயிலில் ஸ்பெஷலாக நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம கட்டளை கொடுப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்றுக்கு, இப்போ ஏதோ ஒரு படிக்க வைக்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபுட்டில் ஒருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகட்டும், எனி ஹெல்ப் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதம் நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ட்ரிபிள் தி டைம்ஸ் வந்து நமக்கு வருமானம். ஸோ நம்ம நிறைய நல்லது பண்ண நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அகிலா, நான் சொல்லியிருக்கேன் கிருஷ்ண சக்கின்னு சொல்லுவேன்னு, அவன் வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். பூ வச்சுக்க மாட்டான், மை போட்டுக்க மாட்டான், நெய் பால் இது எதுவுமே வந்து சாப்பிட மாட்டான். இந்த மாதம் 27th கூடாரவள்ளி அன்னைக்கு தான் வந்து அந்த பாசுரம் வர அன்னைக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அன்னைக்கு தான் வந்து நிறைய நெய்யெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அன்னைக்கு தான் வந்து கண்ணுக்கு மையிட்டுட்டு வருவா, பூவெல்லாம் வச்சுட்டு வருவா. ஸோ அத்தனை நாள் வந்து ஒரு பாவை நோம்பு மாதிரி விரதம் மாதிரி இருந்து உன்னை வந்து கும்பிடுறேன் அப்படிங்கிறதான் வந்து இந்த பாசுரமோட மீனிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாசுரம்.
நம்ம வீட்டில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. வி டூ எவ்ரிதிங். நம்ம இப்போ நெய்யெல்லாம் போட்டு தான் பிரசாதம் பண்ணுறோம், எல்லாமே சாப்பிட்றோம். பட் சில பேர் வந்து அந்த பாவை நோன்பு இருக்கிறவங்களுமே வந்து இருக்காங்க. யங் கேர்ள்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பாவை படிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மேரேஜ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. லேட்டர் வாரணமாயிரம் வந்து கண்டிப்பாக படிங்க. வாரணமாயிரம் படித்தாலே அதில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நான் முன்னாடி வந்து நிற்கணும், குங்குமம் அப்பி குடிச்சு அந்த மட்டித்து அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஒரு மேரேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அது ஃபுல்லாக அந்த சீக்வென்ஸாக வரும். ஸோ கண்டிப்பாக திருப்பாவை, வாரணமாயிரம் எல்லாமே வந்து படிங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இவ்வளோ நேரம் இந்த விலாக் வந்து பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு 3rd day ஆஃப் மார்கழி விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பாபாய் ஃப்ரம் நந்தினி. ராதே கிருஷ்ணா.